One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் திமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. காட்சிகளை பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். முருகேசன், கூடுதல் விவரம். மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திமுக சார்பில் கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கலைஞர் நினைவிடத்திலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த அமைதி பேரணியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணி பங்கேற்றுக் கொண்டார்கள். அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்ற நிலையில் கலைஞர் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதை தொடர்ந்து கட்சி நிர்வாகி மரியாதை செலுத்தினார்கள். இதற்கிடையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வு நடைபெற்ற சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அமைதி பேரணியில் மட்டும் கலந்து கொண்டு நேரடியாக சட்டப்பேரவைக்கு சென்று விட்டார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.